ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணகி சமையலறை. இன்னைக்கு பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். நான் சொல்லியிருக்கிற மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா அந்த மட்டன் பீசஸ்லாம் ரொம்ப சாஃப்டாக வெந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வருங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரைத்தா ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி வெங்காயத்தை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1/4 ஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு இது நல்லா ஒரு தடவை கை விட்டு நல்லா கலந்து வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், அந்த வெங்காயத்தில் இருக்க எக்ஸஸ் தண்ணிலாம் வந்திருக்கும். இப்போ அந்த தண்ணியை வந்துட்டு நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம தயிரில் சேர்த்துடலாம். இப்போ தயிரில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பூண்டு 10 பல், இஞ்சி 2 துண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம். இதை நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே 5 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் இதுக்கு சேர்க்க போகிறேன். ஒரு தக்காளி இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. புதினா இங்கே ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த ஒரு கைப்பிடி புதினாவை எவ்வளோ ஃபைனாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ணி வச்சுருங்க. இப்போ புதினா எவ்வளோ எடுத்துருக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு மல்லி இலை எடுத்துக்கணும். மல்லி இலையும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கிராம்பு, பட்டை, ஏலக்காய், அந்த மராத்தி மொக்கு, அன்னாசிப்பூ, 2 பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். 1/2 கிலோ பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். இது 2 டம்ளர் அளவு. நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். மட்டன் ஒரு 1/2 கிலோ இந்த மாதிரி க்ளீனாக கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 கரண்டி தேங்காய் எண்ணெயும் 2 கரண்டி கடலை எண்ணெயும் சேர்த்துருக்கேன். இது 2ஐயும் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கிறத அந்த மராத்தி மொக்கை மட்டும் கொஞ்சம் உடைச்சிட்டு உள்ளார சேர்த்துக்கோங்க. இது நல்லா இப்போ பொரியட்டும். இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாயை மட்டும் உள்ளார சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அந்த வெங்காயம் வதங்குறதா இந்த பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கறதே. இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்துடணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா முதல்ல புதினாவையும் மல்லியையும் சேர்த்துடணும். புதினாவும் மல்லியும் இந்த எண்ணெயில் அப்படியே வதங்கணும். இந்த மாதிரி இந்த எண்ணெயில் வதங்கி நல்லா ரோஸ்ட் ஆயிடணும். இந்த மாதிரி ஆச்சுனா தான் உங்களுக்கு இந்த பிரியாணி டேஸ்ட் கொடுக்குறது. இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க ஒரு தக்காளியை சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பும் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா சுருளை வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை மட்டும் ஒரு டேஸ்ட்டுக்காக சேர்க்கிறது இது. இந்த சர்க்கரையும் சேர்த்துட்டு இது நல்லா சுருண்டு வதங்கிடணும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட நம்ம ஒரு தொக்கெல்லாம் பண்ணோம்னா வதக்குவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி சுருண்டு வந்துடணும். இந்த அளவுக்கு வந்துருச்சுனாலே பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வந்துடும். இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற மட்டனை சேர்த்து விட்டுறலாம். மட்டன் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மட்டனுக்கு தேவையான அளவுக்கு ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இங்கே குக்கர் மூடி போட்டுட்டு நான் ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் நார்மலாக மட்டனுக்கு எத்தனை விசில் விட்டு எடுப்பீங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ மட்டன்லாம் வெந்து ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குது பாருங்கள். இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது மட்டனில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டர்லாம் வந்திருக்குது. இந்த வாட்டர் கணக்கு பண்ணி தான் நீங்கள் பிரியாணிக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ இது கிட்டத்தட்ட 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அளவு தெரியலன்னா டம்ளரில் வடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இங்கே அரிசி போடுற கிளிப்பிங்ஸ் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அரிசியை சேர்த்துட்டு இப்போது மிச்சம் எவ்வளோ தண்ணி தேவையோ இங்கே 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நான் இங்கே சுடு தண்ணி தான் சேர்த்திருக்கேன். அதனால் நீங்களும் இந்த ஊற்றும் போது சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அரிசி நல்லா பாதி வெந்துட்டு தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக வந்ததுக்கப்புறமா மூடியை போட்டுட்டு விசில் போட்டுருங்க. இனி தம் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இங்கே ஏற்கனவே நான் தோசைக்கல் நல்லா சூடு பண்ணி எடுத்திருக்கேன். இந்த சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்க தோசைக்கல் மேலே அப்படியே குக்கரை தூக்கி வச்சுருங்க. வச்சுட்டு கரெக்டாக 15 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. கரெக்டாக சிம்மில் வச்சு 15 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடும்.
15 நிமிஷம் கழித்து கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே தோசைக்கல் மேலேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்றதை என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்ணகி சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.